மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பல்லேகம ஹேமரத்ன தேரரை காட்டி கொடுத்த பாப்பீஸ் மற்றொரு பெண்ணுடன் பாலியல் தொடர்பில் இருந்தார் என்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் தேரர், டிஎன்ஏ பரிசோதனையால் சிக்கிக்கொண்ட அட்டமஸ்தான் அதிபதி என்ற பல்வேறு செய்திகளோட பஸ் லலியாவை அழைத்து வர சிசிடியினர் துபாய் பயணம். யார் இந்த பஸ் லலியா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். முன்னாள் அட்டமஸ்தான் அதிபதியாக இருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான பாரிய ஒரு குற்றச்சாட்டு இப்போது முன்வைக்கப்பட்டு அதனுடைய வழக்கு அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் நடந்து வருது. அவர் நீதிமன்றத்துக்கு வந்ததே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இப்போது அதற்கு எதிரான ஒரு விசாரணையும் தொடங்கப்பட்ட சூழ்நிலையில ஆரம்பம் தொட்டே இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வந்த பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு இப்போது டிஎன்ஏ அப்படின்னு ஒரு பரிசோதனை தான் மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறி இருக்கு. சிறுமியுடைய வாக்குமூலங்களை மையப்படுத்தி தான் இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இரத்தம் தேய்ந்த உள்ளாடை புதைக்கப்பட்ட இடத்தையும் துல்லியமாக குறித்த சிறுமி அடையாளப்படுத்தி கொடுத்திருந்தார். உடனடியாக அந்த உள்ளாடை ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு அதில் இருக்கின்ற டிஎன்ஏயை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. அதுக்கு நாங்கள் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் சிறுமியினுடைய டிஎன்ஏ இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மேலதிகமாக யாருடைய டிஎன்ஏ அதில் இருக்கல அப்படின்ற ஒரு செய்தி தான் ரசாயன பகுப்பாய்வுல கிடைச்சிருக்கு. தான் செய்த பிரார்த்தனைகளுக்கு வெகுமதி கிடைச்சாச்சு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இருக்கின்ற சூழ்நிலையில தான் சிறுமியினுடைய வாக்குமூலத்தில் மற்றொரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுதான் தேரனுடைய இந்திரியம் விழுந்த சந்தர்ப்பத்தில் பாபிசை கொண்டு அவர் தொடைச்சாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை வாக்குமூலமா சிறுமி வழங்கியதுக்கு இணங்க அந்த பாபிசையின் ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கும்படியும் அதில் இருக்கின்ற டிஎன்ஏ யாருடையது அப்படின்னு ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சது. அதுக்கு நாங்க இரண்டாவது டிஎன்ஏ பரிசோதனைக்கு பல்லேகம ஹேமரத்ன தேரர் உட்படுத்தப்பட்டாரு. இப்போது அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிசு பெறப்பட்ட இந்திரியத்தின் மாதிரியிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏயும் பல்லேகம ஹேமரத்ன தேரரிடமிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏயும் ஒத்துப்போகுது அப்படின்ற அதிர்ச்சியூட்டும் செய்திதான் இப்போது மிகப்பெரிய ஒரு இடியாக பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு விழுந்திருக்கு. இரண்டிலும் இருக்கின்ற டிஎன்ஏ ஒருவருடையது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது இந்த கேஸ்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை இந்த ஒரு விஷயம் உண்டு பண்ணிருக்கு. மதம் பார்த்து, இனம் பார்த்து, முகம் பார்த்து, சமூக அந்தஸ்து பார்த்து அதனுடைய ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுல என்ன இருக்கோ அந்த உண்மையை தன்மையை அப்படியே வெளிக்கொணரும் என்ற வகையில இப்போது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு இந்த ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டு பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போது உருவாகி இருக்கு. சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தரணிகளும் முன்னிலையாகல. அதுபோக அனுராதபுர வைத்தியசாலையினுடைய ஒரு வைத்தியரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த முன்னாள் ராணுவ வீரருக்கு எதிராக கூட எந்த ஒரு சட்டத்தரணியும் முன்னிலையாகல. இது போன்றவர்களுக்கு நாங்கள் ஆஜராக மாட்டோம் என்ற கொள்கையில இருந்த இந்த சட்டத்தரணிகள் தான் 13 வயது சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறார். நீதி கேட்பதற்கு யாரும் இல்லை. சட்டத்தையும் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த வேண்டியவங்களே ரிவர்ஸ் அடிக்கின்ற சூழ்நிலையில சட்டத்தை படிச்ச நாங்க இந்த சிறுமிக்கு தேவையான நீதியை வாங்கி கொடுக்கிறோம் என்ற மனநிலைக்கெல்லாம் அப்பால போய் அட்டமஸ்தானாதிபதிக்காக வேண்டியே ஆஜராகுவோம் அப்படின்ன மாதிரி அவருடைய ஒவ்வொரு வழக்கு தவணையின் போதும் 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராகின்ற கொடுமையும் நாங்கள் பார்த்திருந்தோம். என்னதான் இருந்தாலும் சிறுமிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்போது சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், நல்ல மனது கொண்ட சில சட்டத்தரணிகள் முன்னின்று உழைப்பதை பார்க்க முடியுது. இப்போது விஞ்ஞானம், மருத்துவம் அப்படின்னு சொல்லி இப்போது டிஎன்ஏனூடாக இப்போது இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போது பல்லேகம ஹேமரத்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடியாக வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மற்றொரு பெண்ணோடு மிக மோசமான பாலியல் உறவில் இருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நேற்றைய தினம் பூகம்பமாக வெடிச்சிருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டை யார் முன்வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்காப்போல பிரதேசத்தை சேர்ந்த ஜனக மற்றும் இந்துனில் என்று சொல்லுகின்ற தம்பதியினர் தான் ஒரு ஊடகத்துக்கு முன் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கும் தமது சகோதரி தமயந்திக்கும் இடையே தேவையில்லாத பாலியல் உறவு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இவங்களுடைய பேச்சில் என்னென்ன விஷயங்கள் வெளிக்கொணரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது சகோதரி தமயந்திக்கும் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கும் இடையான உறவு 2012ஆம் ஆண்டு உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வப்போது வீட்டுக்கு வர ஆரம்பித்த தேரர் பற்றி நாங்க கேட்டதுக்கு சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது கணவர் கொரியாவில் இருந்த போது அவருடனான நட்பு தேரருக்கு கிடைச்சது. அந்த வகையில தான் அடிக்கடி எங்களை பார்க்க வராரு அப்படின்னு ஒரு கதையை அளந்திருக்கிறார். ஆனா நாளடைவுல அந்த காதல் மிக மோசமான ஒரு இடத்துக்கு சென்றதாகவும் இதுக்கு மேல என்னென்ன வகையான குற்றச்சாட்டுக்களை முன்வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தமயந்திக்கு தேவையான பொருளாதார ரீதியாக அனைத்து வசதி வாய்ப்புகள் அவர் செய்து கொடுத்ததாகவும், ஒரு கார் மற்றும் ஒரு லொரி, பக்கத்துல ஒரு காணி, பொல்கொல்ல நகர்ல மற்றும் ஒரு காணியை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதுபோக சகோதரருடைய மகன் பைலட் கோர்ஸ் பண்றாராம். அதுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் பல்லேகம ஹேமரத்ன தேரர் தான் பார்த்து கொள்றாரு. அதுபோக நகை நட்டுக்கள் எல்லாம் வாங்கி அன்பளிப்பு செய்திருக்கிறாரு. அந்த நகையை என்னிடம் காட்டி இவர் தான் வாங்கி தந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சகோதரி சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. கொழும்புக்கு பயணமாகும் போதெல்லாம் சகோதரி வீட்டுக்கு விசிட் ஒன்று பண்ணிட்டு தான் போவார். அடிக்கடி ஃபெமிலி ட்ரிப் போவோம். அந்த ஃபெமிலி ட்ரிப்பில் பல்லேகம ஹேமரத்ன தேரரும் இணைந்து கொள்வார். நூறலியாக்கு மட்டும் 8-10 தடவைகள் நாங்கள் ட்ரிப் போயிருக்கிறோம். ஒரு தடவை கதிர்காம தேவாலயத்துக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். தேவாலயத்தில் தான் தங்குவதாக இருந்தது. எனக்கும் எனது கணவர், எனது குழந்தைகளுக்கும் ஒரு தனி அறை, எனது சகோதரிக்கு தேரர் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு தனி அறையில் அவருடைய கணவரை வேறொரு அறையில் தான் தங்க வச்சிருந்தாங்க. இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை பயணம் சகோதரருடைய இருந்தது என்ற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இது போல யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்ல டிஐஜியினுடைய வீட்டிலேயோ அல்லது அவரோட காரியாலயத்தில் எமக்கு காலை உணவுகள் தயார் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் எமது பயணத்துக்கு தேவையான பாதுகாப்பு அனைத்து நடவடிக்கைகளையும் டிஐஜியினுடைய உத்தரவின் பேரில் தான் எமக்கான பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. அந்த ட்ரிப்பை கச்சிதமாக செய்து முடித்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு டிஐஜி யாருக்கு உணவு கொடுத்திருக்கிறாரு, உபசாரம் செய்திருக்கிறாரு. அதுபோக அரச பணத்துல இவங்களுக்கு தேவையான ஸ்கொட் பாதுகாப்பையும் இவர் வழங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? ஒரு சாதன வீரங்கனையாக இருக்கின்ற தமயந்திக்கா இதை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கள்ள காதலிக்கு தான் இந்த ஒரு விஷயத்துல செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகளை அரசு தொடங்கணும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலை, கப்பம், மிரட்டல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு இவருக்கு நிகராக யாருமே கிடையாது என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்கிறவர் தான் பஸ் லலியா. பஸ் லலியாவை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக சிசிடி பிரிவினர் நேற்றைக்கு முந்தைய தினம் அதிகாலையில் துபாய் பயணமாக இருக்கிறாங்க. நாளைய தினம் பஸ் லலியாவை நாட்டுக்கு கொண்டு விசாரணைகள் நடத்தப்படும் என்ற ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. பஸ் லலியா கைது செய்யப்பட்டவர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் குறித்த பஸ் லலியாவுக்கு எதிரான பல்வேறு கொலை குற்றச்சாட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் தான் ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு இங்கிருந்து சிசிடியினர் மற்றும் சிஐடியினர் இணைந்து துபாய் சென்று பஸ் லலியாவை கைது செய்து துபாய் போலீசாரிடம் ஒப்படைச்சாங்க. விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு எமது நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில தான் இப்போது சிசிடி பிரிவினர் துபாய்க்கு போயிருக்கிறாங்க. இந்த பஸ் லலியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய குற்றப்பட்டிகள் நீண்டு கொண்டு போறதை பார்க்க முடியுது. 2022ஆம் ஆண்டு பூர்மோனாவோட இணைந்து ஒரு முஸ்லிம் வர்த்தகரை அவருடைய வர்த்தக நிலையத்தில் வைத்து படுகொலை செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது. குறித்த முஸ்லிம் வர்த்தகரை எதற்கு படுகொலை செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வந்தார் போலீசாரோட இணைந்து. எனவே இவரை இலக்கு வைத்து தான் இந்த ஒரு படுகொலையை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. 2023 மன்னா ரோஷான் மற்றும் அவருடைய நண்பரை படுகொலை செய்த சம்பவத்திலும் இவர் தொடர்புபட்டிருக்கிறாரு. 2024ஆம் ஆண்டு ஹங்குவல பிரதேசத்துல விஜிர நிஷாந்த என்ற ஒரு நபரையும் படுகொலை செய்திருக்கிறாரு. 2024 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஹோமாகம பிரதேச சபையினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த பனா மந்திரிய திட்டமிட்டு படுகொலை செய்த குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்படுது. 2025ஆம் ஆண்டு தெமட்டகொட பகுதியில ஒரு விடுதியில பொட்டாவையும் தெமட்டகொட ருவானையும் படுகொலை செய்வதற்கான சதி திட்டத்தை வகுத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்பட்டது. கப்பம் கேட்ட குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி 15 வழக்குகள் இப்ப நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருப்பதாகவும் செய்திகள் சொல்லுது. குறித்த பிரதேசத்தில் இருக்கிற தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் தமது வீடுகளை எல்லாம் விட்டு வேறு பிரதேசங்களுக்கு நகர்ந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பம் கேட்கிறது, படுகொலை செய்வதாக மிரட்டுவது, இப்படி இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு பயந்துதான் குறித்த வர்த்தகர்கள் தமது வீடுகளை விட்டுட்டு இப்போது வேறு பிரதேசங்களுக்கு குடியேறி இருக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்படுது. இவரால எவ்வளவு தூரம் அந்த கிராமத்து மக்கள், அந்த பிரதேசத்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு எது சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது பல்வேறு பேனர்கள் எழுதப்பட்டு அதில் இருக்கிற வாசகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ் லலியாவை நாட்டுக்கு கொண்டு சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குங்க அப்படின்ற பல்வேறு வார்த்தைகள் தான் அந்த பேனர்ல எழுதப்பட்டிருக்கு. பஸ் லலியா கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு உடனே அந்த பிரதேசத்து மக்களை பட்டாசு கொளுத்தி கொண்டாடியதை பார்க்க முடிந்தது.
போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்லேயே நாட்டை விட்டு எப்படி பயணிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியான ஒரு பேரில் ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்து தான் நாட்டை விட்டு பயணிச்சிருக்கிறாரு. முதல்ல வந்து பஸ்லேயாவை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு முதல்ல இந்த பாஸ்போர்ட்டை எடுத்து தந்தது யாரு, இதுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரி யாரு, என்ன வகையில் இந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி முதலாவது அந்த அதிகாரியை கழுத்துட்டால் பிடிச்சு ஜெயிலில் போடுகின்ற பணியை சிசிடியினர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட இவர்களுக்கு எதிரான வழக்குகள் துரிதகதியில் விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நியாயம் கிடைக்கும் பட்சத்தில் தான் பாதுகாப்பு துறையினர் மீது மக்களுக்கும் நம்பிக்கை வரும். என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத, லஞ்சம் இல்லாத, துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற வளமையான ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.